ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியாக ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் இலவச வீட்டுமனை பட்டா பற்றிய புதிய அரசாணை ஒன்று தமிழக அரசு சார்பிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் நலன் நிலை எடுப்பு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் ஆண்டு வருமான உச்சவரம்பினை 72,000 1 லட்சமாக உயர்த்தி ஆணைகள் வெளியிடப்படுகிறது. அரசாணை நிலை எண் பார்த்தீங்க அப்படின்னா 7 நாள் எப்போ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா 19/1/2024. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில், அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த அரசாணை 20/1/2017 வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ நிலை எண் 5 அந்த அரசாணையில் வீடற்ற ஏழை மக்களுக்கு இலவசமாக வீட்டுமனை ஒப்படை செய்வது என்பது அரசின் கொள்கையாக இருந்து வருகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன மக்களை சமூகத்தில் இதர இன மக்களுக்கு இணையாக பொருளாதார மேம்பாட்டு அடையச் செய்யும் பொருட்டு இத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் வீடற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கான இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்திற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆண்டு வருமான உச்சவரம்பினை கிராமப்புறங்களில் ரூ 40,000 மற்றும் நகரப்புறங்களில் ரூ 60,000 என்பதை தமிழகம் முழுவதும் உள்ள வீடற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் வகையில் ஒரே அளவாக ஆண்டு வருமான உச்சவரம்பை ரூ 72,000 உயர்த்தி அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டது. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா, மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட, அதாவது பார்த்திங்க அப்படின்னா நாள் 9/7/2021 அன்று வெளியிடப்பட்டது. மேலும் 16/8/2023 வந்து அதை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆதி திராவிடர் நல ஆணையரின் கடிதத்தில் மாண்புமிகு ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல அமைச்சர் அவர்களால் நடத்தப்பெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் ஆண்டு வருமான உச்சவரம்பு ரூ 72,000 என உள்ளதை உயர்த்தலாம் எனவும், மேலும் நில உரிமையாளர்கள் அரசு நிர்ணயம் செய்யும் விலைக்கு அரசுக்கு நிலம் தர முன்வருவதில்லை எனவும், ஏனெனில் இந்த திட்டத்தின் பயன்பெறும் பயனாளிகளின் ஆண்டு வருமானம் 72,000 என இருப்பதாலும், ஆகவே ஆதி திராவிடர் இன மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க தமிழகம் முழுமைக்கும் ஆண்டு வருமானம் உச்சவரம்பினை கிராமம், நகர்ப்புறம், மாநகர பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு 72,000 என உள்ளதை உயர்த்தி அரசு ஆணை வெளியிடுமாறு ஆதி திராவிடர் நல இயக்குனர் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளனர். ஆகவே ஆதி திராவிடர் நல ஆணையரின் கருத்துவினை நன்கு பரிசீலனை செய்து தமிழகம் முழுவதும் உள்ள வீடற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன மக்கள் அனைவரும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பொருட்டு தமிழகம் முழுமைக்கும் இலவச வீட்டுமனை பட்டா பெறும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பயனாளிகளின் குடும்ப ஆண்டு வருமானம் உச்சவரம்பினை கிராமம், நகர்ப்புறம், மாநகர பகுதியில் வசிப்பவர்களுக்கும் ரூ 72,000 என தற்போது இருப்பதை ரூ 1 லட்சமாக உயர்த்தலாம் என முடிவு செய்து அவ்வாறே உயர்த்தி இந்த அரசாணை வெளியிடப்படுகிறது. ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் மற்றும் நில எடுப்பு, அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆண்டு வருமானம், அதாவது கிராமம், நகர்ப்புறம், மாநகர பகுதி அனைவருக்குமே சரிசமமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆண்டு வருமானம் ரூ 72,000 இப்போ உச்சவரம்பு 1 லட்சமாக வந்து உயர்த்தி வழங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.